வணக்கம் நண்பர்களே. உங்ககிட்ட ஒரு விஷயம். காலையில 6 மணிக்கு அந்த அலாரம் அடிச்சதும் அறக்க பறக்க ஓடி வேலைக்கு போறோம். விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனா வேற வழி இல்லைன்னு வேலைக்கு போறோம். உடம்புக்கு முடியலன்னா கூட லீவு போட முடியாம உழைக்கிறோம். சரி, இதெல்லாம் எதுக்காக பண்றோம்? மாசம் கடைசியில போன்ல வர்ற அந்த salary credited அந்த ஒரு மெசேஜுக்காக தானே. அந்த மெசேஜ் வந்து அடுத்த 5 நிமிஷத்துல பாருங்க, வாடகை, இஎம்ஐ, கரண்ட் பில், ஸ்கூல் பீஸ்னு வரிசையா வந்து நிற்கும். மாசம் 10ஆம் தேதி ஆனா கையை தட்டி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஆமா மக்களே, இந்த வீடியோ ஆச்சரிய சாணக்கியர் பணத்தோட கர்மா செய்யும் 10 ரகசியங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டு அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள வரீங்கன்னா அது சாதாரண நிகழ்வு அல்ல. இந்த பிரபஞ்சம் யாருக்கு எப்ப என்ன தேவையோ அதை கரெக்டா கொண்டு வந்து சேர்க்கும். அதை பயன்படுத்தி தன் வாழ்க்கையை அப்கிரேட் பண்ணிக்கிட்டா அவங்க பொருளாதாரத்துல ராஜாவாகிருவாங்க. அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா கடைசி வர பணத்தோட கர்மா நம்ம வாழ்க்கையில என்ன செய்யுதுன்னு தெரியாம போயிடும். வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. ஏன்னா கடைசியில நான் சொல்ல போத ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் உங்க பொருளாதார வாழ்க்கையவே தலைகீழா மாத்த போகுது. உங்ககிட்ட சில கேள்வி கேட்கிறேன். ஏன் சிலருக்கு மட்டும் தொட்டதெல்லாம் பொன்னாகுது, ஆனா ஏன் சிலருக்கு மட்டும் எவ்வளவுதான் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சாலும் ஓட்டப்பானையில ஊத்துன தண்ணி மாதிரி பணம் காணாம போகுது? நீங்க பணத்துக்காக ஓடுறீங்களா, இல்ல பணம் உங்களை ஓட வைக்குதா? இது உங்க தப்பா, இல்ல உங்க பணத்தின் கர்மாவோட விளையாட்டா? இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுல நடுத்தர மக்கள் படுற கஷ்டம் சொல்லி மாளாது. ஒரு பக்கம் கௌரவத்துக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் குடும்பத்தோட அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாம தவிக்கிறோம். கடவுளே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் கையில மட்டும் ஏன் காசு தங்க மாட்டேங்குதுன்னு என்னைக்காவது ராத்திரி தூக்கம் வராம நீங்க மனசு உடைஞ்சு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி நீங்க யோசிச்சிருந்தா இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க மட்டும் தனியா இல்ல, நம்மள பல பேர் இதே போராட்டத்துல தான் இருக்கோம். ஆனா 2500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மாபெரும் அறிஞர், இந்தியாவோட மெக்கியாவெல்லின்னு சொல்லப்படுற ஆச்சாரிய சாணக்கியர் இதற்கான ரகசியங்களை அப்படியே போட்டு உடைச்சு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த 10 விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா உங்க வீட்டு பீரோல பணம் நிரம்பி வழியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க கையை விட்டு பணம் போகாதுங்கிறது மட்டும் உறுதி. இந்த வீடியோல நான் சொல்ல போற 10 ரகசியங்கள்ல அந்த 5வது மற்றும் 8வது ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாம தினசரி வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா செய்யற ஒரு சின்ன தப்பு தான் நம்மளோட ஒட்டுமொத்த செல்வத்தையும் அழிக்குதுன்னு சாணக்கியர் எச்சரிக்கிறாரு. அது என்ன தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? பணம் ஏன் சிலரை தேடி வருது, ஏன் சிலரை விட்டு ஓடுது? பணத்துக்கும் உங்க ஒழுக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? பண கர்மாவை எப்படி சரி செய்யறது? இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பதில் சொல்லும். பணத்தோட கர்மா செய்யும் அந்த 10 ரகசியம் என்னென்ன? வாங்க வீடியோக்குள்ள போவோம். ரகசியம் 1, நேர்மையான உழைப்பின் மகத்துவம். ஆச்சாரிய சாணக்கியர், நீங்க நேர்மையா சம்பாதிக்கிற அந்த 1 ரூபாய் இருக்கே, அது அநியாயமா சம்பாதிச்ச 1 கோடி ரூபாயை விட அதிக சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம ரோட்ல போகும்போது பாக்குறோம், பெரிய கார்ல போறவன், லஞ்சம் வாங்குறவன், மத்தவன் வயிற்றுல அடிச்சு சம்பாதிக்கிறவன் எல்லாம் ரொம்ப சொகுசா இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ நமக்குள்ள ஒரு ஏக்கம் வரும், நாம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்? நாம மட்டும் ஏன் இவ்வளவு நேர்மையா இருக்கணும்? நேர்மையா இருந்தா முன்னேறவே முடியாதான்னு ஒரு விரக்தி வரும் இல்லையா? ஆனா சாணக்கியர் இங்கதான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நேர்மையா சம்பாதிக்கிற பணம் மெதுவா தான் வரும், ஆனா அது வரும்போது உங்க கூடவே ஆசீர்வாதத்தையும் கூட்டிட்டு வரும். நீங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்சு உங்க குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போறீங்க பாருங்க, அந்த 1 ரூபாய்க்குள்ள இருக்கிற திருப்தியும் நிம்மதியும் அடுத்தவன் காசு ஆட்டைய போட்டு வாங்குற 1 கிலோ தங்கத்துல கூட இருக்காது. சாணக்கியர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த நம்புறாரு. அதர்ம வழியில வர்ற பணம் ஒரு வாடகை வீடு மாதிரி, அது எப்போ வேணா உங்களை காலி பண்ண சொல்லும். ஆனா கஷ்டப்பட்டு நேர்மையா நீங்க சேர்க்கிற அந்த சின்ன சின்ன பணம் இருக்கே, அது உங்க சொந்த வீடு மாதிரி, அது காலத்துக்கும் உங்களை காப்பாத்தும். உங்க கையில பணம் தங்காம போறதுக்கு காரணம் ஒருவேளை நீங்க ஏழையா இருக்கிறதா? இல்ல, நீங்க இன்னும் பெரிய உயரத்துக்கு போறதுக்காக இயற்கை உங்களை சோதிக்குதுன்னு அர்த்தம். ஏழையா இருக்கிறது தப்பில்லை மக்களே, ஆனா குறுக்கு வழியில போயாவது பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த எண்ணம் தான் ஆபத்தானது.
சாணக்கியர் சொல்ற அந்த 10 வருஷ கணக்குப்படி இன்னைக்கு ஆடம்பரமா இருக்கிற அநியாயக்காரங்க நாளைக்கு காணாம போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நேர்மையா இருக்கிற நீங்க இன்னும் 10 வருஷத்துல ஒரு நிலையான கௌரவமான இடத்துக்கு கண்டிப்பா வருவீங்க. ஏன்னா உங்க பணத்துல பாவம் இல்ல, உழைப்பு இருக்கு. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ராத்திரி படுத்த உடனே நிம்மதியா தூக்கம் வருதா? அப்படி வந்தா நீங்க தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர். ஏன்னா அந்த தூக்கம் அநியாயமா சம்பாதிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. உங்க நேர்மையை கண்டு என்னைக்குமே சோர்ந்து போகாதீங்க. உழைப்பே உயர்வு தருங்கிறது பழமொழி இல்ல, அதுதான் சாணக்கியரோட முதல் விதி. ரகசியம் 2. ஓடும் நதியும் உங்கள் உழைப்பும். சாணக்கியர் சொல்றாரு, பணம்ங்கிறது ஒரு ஓடுற நதி மாதிரி இருக்கணும். அதை தேக்கி வச்சா அது பாசியா பாழாகிடும்னு சொல்றாரு. இப்போ நீங்க யோசிக்கலாம், ஏங்க எங்க கிட்டயே கம்மியா தான் காசு இருக்கு, இதை நாங்க எப்படி தேக்கி வைக்க முடியும், வர்றதே பத்தலையேன்னு தோணும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய மைண்ட் செட் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நம்ம மக்கள்ல பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் சேர்த்து வைப்பாங்க. ஆனா அந்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தவோ இல்ல ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடவோ கூட பயப்படுவாங்க. ஐயோ இந்த காசு போயிடுமோன்னு பயந்து பயந்து வாழ்றது தான் மிகப்பெரிய வறுமைன்னு சாணக்கியர் சொல்றாரு. பணத்தை ஒரு இடத்துல முடக்கி வைக்காதீங்க, அதை உங்க முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துங்க. நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு சின்ன தொகைய உங்க குழந்தையோட படிப்புக்கோ இல்ல உங்களோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு சின்ன மிஷினரி வாங்கவோ இல்ல உங்களோட திறமையை வளர்த்துக்க ஒரு கோர்ஸ் படிக்கவோ செலவு பண்றீங்கன்னு வச்சுப்போம். அது செலவு கிடையாது, அது ஒரு முதலீடு. கிணத்துல தண்ணி இறக்க இறக்க தான் புது ஊற்று வரும். அது போலதான் நீங்க பயத்தை விட்டுட்டு உங்களோட அறிவையும் உழைப்பையும் நம்பி அந்த பணத்தை சுழற்சியில விடும்போது அந்த பணம் பல மடங்கு சக்தியோட உங்ககிட்டயே திரும்ப வரும். கஞ்சத்தனமா இருந்து பணத்தை சேர்த்து வச்சா மட்டும் நீங்க பணக்காரனாக முடியாது. ஆனா அந்த பணத்தை சரியான இடத்துல புத்திசாலித்தனமா செலவு பண்ண தெரிஞ்சா நீங்க சீக்கிரமே அந்த வறுமையிலிருந்து வெளியே வந்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கிட்ட இருக்கிற அந்த சின்ன தொகையிலையும் நம்மளை விட கஷ்டப்படுற ஒருத்தருக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி தர்றோம் பாருங்க, அதுதான் உங்க பணத்தோட கர்மாவை மாத்தும். என்கிட்டயே இல்ல நான் எப்படி தருவேன்னு நினைக்கிறவங்களுக்கு பணம் வராது. என்கிட்ட இருக்கிற இந்த சின்ன பங்கை நான் பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இயற்கை கதவுகளை திறக்கும். அதனால பணம் போயிடுமேன்னு பயந்து பயந்து வாழாதீங்க. பணத்தை சேமிங்க, ஆனா கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. உங்களோட வளர்ச்சிக்கும் உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கும் அடுத்தவர் நலனுக்கும் செலவு செய்யற ஒவ்வொரு ரூபாயும் வித மாதிரி மண்ணுல விழுந்து நாளைக்கு ஒரு பெரிய மரமா உங்களுக்கு பலன் தரும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க பணத்தை சேர்த்து வைக்கிறது பயத்திலையா இந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காகவா? உங்க மனசுக்கு தோன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா பயம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தங்க மாட்டாங்க, தைரியமும் தெளிவும் இருக்கிற இடத்துல தான் செல்வம் சேரும். ரகசியம் ஓட்டை பானையும் உங்கள் வரவு செலவும். சாணக்கியர் ரொம்ப தெளிவா ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. வருமானத்துக்கு அதிகமா செலவு செய்யறவனும் தங்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியாம செலவு செய்யறவனும் சீக்கிரமே ஏழ்மையா போவான்னு சொல்றாரு. நாம எப்பவுமே என்ன நினைப்போம், ஏங்க வர்றதே சொற்ப வருமானம், இதுல என்னங்க கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு, வந்த உடனே செலவுக்கே சரியா போகுதேன்னு தோணும். ஆனா அங்கதான் ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு ஓட்ட பானையில நீங்க எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் அது நிறையுமா? கண்டிப்பா நிறையாது. அந்த ஓட்டையை அடைச்சாதான் பானை நிறையும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வருமானம் கம்மியா இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் சரி, அந்த பணம் எங்க போகுதுன்னு தெரியாம செலவு பண்றதுதான் அந்த ஓட்டை. சாணக்கியர் உங்ககிட்ட 1 ரூபாய் இருந்தாலும் அதுல 10 பைசா எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறாரு. இதை கேட்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத ஆடம்பரம், மற்றவங்க முன்னாடி கெத்து காட்டணும்னு வாங்குற ஒரு பொருள், இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற ஆன்லைன் ஆப்ஸ்ல சும்மா ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் உங்க முன்னேற்றத்தை தடுக்குது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க பணத்துக்காக வேலை செய்றீங்களா இல்ல உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யுதா? உங்க வருமானத்துல ஒரு சின்ன பகுதியை சரியான முறையில நீங்க திட்டமிட்டா அந்த சின்ன தொகை ஒரு நாள் உங்க வறுமையை ஒழிக்கும். சாணக்கியர் கணக்கு பார்க்கிறவன் கவலைப்பட மாட்டான்னு சொல்லுவார். நம்ம மக்கள்ல ஒரு பழக்கம் உண்டு,
காசு வந்தா உடனே செலவு பண்ணிடுவோம், காசு இல்லைன்னா கவலைப்படுவோம். ஆனா அந்த பணத்தை ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி அன்போடையும் கவனத்தோடையும் கையாளணும். இது எனக்கு அவசியமா இல்லை இது என்னோட ஆசையா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு செலவு பண்ணீங்கன்னா உங்க கையில பணம் மிஞ்சும். அந்த மிஞ்சிற பணம் தான் உங்களை ஒரு நாள் முதலாளியா மாத்தும். யார் ஒருத்தர் தன்னோட வரவுக்கும் செலவுக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்காரோ அவருக்கு கடவுளே வந்து உதவி செய்வார்னு சாணக்கியர் நம்புறாரு. ஏன்னா நீங்க பணத்தை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க பணத்தை மதிச்சா பணம் உங்களை தேடி வரும். இப்போ ஒரு சின்ன சவால், இன்னையில இருந்து ஒரு மாசத்துக்கு நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு பைசாவையும் ஒரு நோட்ல எழுதி வைங்க. ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், அடடா இவ்வளவு தேவையில்லாத செலவு பண்ணிருக்கோமான்னு. அந்த பணத்தை சேமிச்சாலே நீங்க ஒரு வருஷத்துல ஒரு பெரிய தொகையை சேர்த்துடலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளையில இருந்து நானும் கணக்கு எழுத ஆரம்பிக்க போறேன்னு சொல்றவங்க கடைக்கு போய் ஒரு உண்டியல் வாங்குங்க. உங்க வறுமையை ஒழிக்கிறதுக்கான முதல் அடி இதுதான். ரகசியம் 4. அடுத்தவன் கண்ணீரும் உங்கள் பணத்தோட கர்மாவும். சாணக்கியர் எப்போது சொல்லுவார், அடுத்தவன் வயிற்றுல அடிச்சு வர்ற காசும் ஒருத்தரோட கண்ணீரோட வர்ற பணமும் உங்க பரம்பரையே வேரோடு அழிச்சிடும்னு சொல்றாரு. இதுதான் அந்த பணத்தோட கர்மா. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், என்னங்க நேர்மையா இருந்தா பொழைக்க முடியுமா, 4 பேரை ஏமாத்தினாதான் முன்னுக்கு வர முடியும்னு ஒரு தவறான எண்ணம் பரவிக்கிட்டு இருக்கு. குறிப்பா கஷ்டப்படுறவங்க மத்தியில யாரையாவது ஏமாத்தி 1 ரூபாய் கிடைச்சா அது லாபம் தானேன்னு நினைக்கிற ஒரு சூழல் வருது. ஆனா சாணக்கியர் இங்க தான் ஒரு பெரிய தடைய போடுறாரு. அவர் சொல்றது என்னன்னா, நீங்க ஒருத்தரை ஏமாத்தி வாங்குற அந்த 100 ரூபாய் இருக்கு பாருங்க, அது உங்ககிட்ட இருக்கிற நேர்மையான 1000 ரூபாயையும் கூட்டிட்டு தான் வெளியே போகும். ஏன்னா அந்த பணத்தோட ஒருத்தரோட சாபம் கலந்திருக்கு. ஒரு ஏழை தொழிலாளியோட கூலியை தராம ஏமாத்துறது, இல்லைன்னா ஒருத்தரோட அறியாமையை தங்களுக்கு சாதகமாக்கி அவங்க கிட்ட இருந்து பிடுங்கிறது, இதெல்லாம் தற்காலிகமா உங்களை ஒரு பெரிய ஆளா காட்டும். ஆனா அந்த பணம் நிலைக்காது. இப்போ இதை ஏன் நான் உங்களுக்கு ஒரு விஷயமா சொல்றேன்னா, நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாம நேர்மையா இருக்கீங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். என்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், ஆனா நான் யாரையும் ஏமாத்தி இந்த நிலைக்கு வரலன்னு நீங்க சொல்லும்போது உங்க பணக்கர்மா ரொம்ப சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். சுத்தமான பாத்திரத்துல தான் பாலை ஊத்த முடியும். அதே மாதிரி உங்க பணக்கர்மா சுத்தமா இருந்தா தான் மகாலட்சுமி உங்ககிட்ட நிரந்தரமா வந்து தங்குவாங்க. ஒருத்தரை ஏமாத்தி வர்ற பணம் கடவுள் கொடுத்தது கிடையாது, அது காலம் வச்ச ஒரு பொறி. அதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியில வர முடியாது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது உங்களை ஏமாத்தி உங்க காசை பறிச்சிருக்காங்களா? அப்போ உங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். அதே வலி இன்னொருத்தருக்கு வராம நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கான மிகப்பெரிய புண்ணியம். அந்த புண்ணியமே உங்க வீட்டுக்கு செல்வத்தை கொண்டு வரும். நேர்மையா சம்பாதிக்கிற 10 ரூபாய் உங்க குழந்தைக்கு ஒரு நல்ல அறிவையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஆனா அடுத்தவன் வயிற்றுல அடிச்சு வர்ற 10 கோடி ரூபாய் உங்க வீட்டுல நிம்மதியை இருக்க விடாது. அதனால மக்களே, வறுமையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் நேர்மையை காசாக்க மாட்டேன்னு உறுதியா இருங்க. இந்த ரகசியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. பணம் வருதோ இல்லையோ, ஆனா நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன்னு உறுதியா இருங்க. உங்க நேர்மை தான் உங்களை ஒரு நாள் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. ரகசியம் 5. தூங்கும் அதிர்ஷ்டமும் துடிக்கும் உழைப்பும். சாணக்கியர் ஒரு சுளிர்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. சோம்பேறித்தனம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. நம்மள பல பேர் என்ன நினைப்போம், எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், என் தலையெழுத்து இப்படித்தான் இருக்கும், விதியை யாரால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்துடுவோம். ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, விதியை மதியால வெல்லலாம், ஆனா அந்த மதிய வேலை செய்ய வைக்கிறது உங்க உழைப்பு தான். யோசிச்சு பாருங்க, காலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு தன் வேலையை திட்டமிட்டு ஓடுற ஒருத்தருக்கும் மதியம் வரைக்கும் தூங்கிட்டு எனக்கு ஏன் இன்னும் யோகம் வரலன்னு புலம்புற ஒருத்தருக்கும் என்ன வித்தியாசம்? வாய்ப்புங்கிறது எல்லாருடைய கதவையும் தட்டும். ஆனா அந்த கதவை திறக்க நீங்க விழிப்போட இருக்கணும். நம்ம மக்கள்ல ஒரு பழக்கம் இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம்,
அப்புறம் செஞ்சுக்கலாம்னு தள்ளி போடுறது. சாணக்கியர் சொல்றாரு, நேரங்கிறது ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. அதை சரியா பயன்படுத்தலைன்னா அது உங்களையே காயப்படுத்தும். இன்னைக்கு நீங்க ஏழையா இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு உழைப்பாளியா இருந்தா அந்த வறுமை தற்காலிகமானதுதான். ஆனா நீங்க சோம்பேறியா இருந்தா அந்த வறுமை உங்க பரம்பரைக்கே சாபமா மாறிடும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, உழைக்கிறவனுக்கு பசி இருக்கும், ஆனா வறுமை இருக்காது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்க இலக்கை நோக்கி இன்னைக்கு ஒரு சின்ன அடியாவது எடுத்து வச்சீங்களா, இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம்னு காத்துட்டு இருக்கீங்களா? மக்களே, வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவன் ஏழை, ஆனா வாய்ப்பை உருவாக்குறவன் தான் புத்திசாலி. சோம்பேறித்தனம்ங்கிறது வெறும் தூக்கம் மட்டும் கிடையாது. புதுசா எதையும் கத்துக்காம பழைய கஷ்டத்தையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, அடுத்தவன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு தன் வேலையை செய்யாம இருக்கிறது, இது எல்லாமே ஒரு வகை சோம்பேறித்தனம் தான். இப்போ ஒரு உறுதிமொழி எடுப்போம். என் வறுமையை ஒழிக்க போற ஆயுதம் என் உழைப்பு தான். நான் இன்னையிலிருந்து ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்க மாட்டேன். ரகசியம் 6. தூய்மையும் உங்கள் வீட்டு திருகு சக்கரமும். இது பல பேர் இதெல்லாம் ஒரு விஷயமான நினைக்கிற ஒரு சின்ன விஷயம். ஆனா இதுதான் உங்க வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட். சாணக்கியர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றாரு. அழுக்கான ஆடை அணிபவர்கள், பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளாதவர்கள், கடுமையான சொற்களை பேசுபவர்கள், இவங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் இவங்க கிட்ட மகாலட்சுமி தங்கவே மாட்டாங்கன்னு சொல்றாரு. இப்போ நீங்க கேட்கலாம், ஏங்க ஏழையா இருக்கிறவன் எப்படிங்க பட்டு துணி கட்ட முடியும், அழுக்கு துணி தானே போட முடியும்னு. ஆனா சாணக்கியர் இங்க விலை உயர்ந்த ஆடைய சொல்லல, சுத்தமான ஆடைய சொல்றாரு. ஒரு பழைய சட்டையா இருந்தாலும் அதை துவச்சி நீட்டா போடுற ஒருத்தருக்கும் கசங்குன அழுக்கு துணியை போடுற ஒருத்தருக்கும் மனநிலையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, சுத்தங்கிறது உங்க உடம்புல மட்டும் இல்ல, நீங்க இருக்கிற இடத்துலயும் இருக்கணும். நீங்க வசிக்கிற அந்த சின்ன வீடு ஓலை வீடா இருக்கலாம், இல்ல ஒரு ஓட்டு வீடா இருக்கலாம். ஆனா அந்த வீட்டை நீங்க எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்களோ அவ்வளவு நேர்மறை ஆற்றல் அங்க வரும். குப்பையா கிடக்கிற இடத்துல எதிர்மறை எண்ணங்கள் தான் வளரும். ஒரு மனுஷன் எப்போ தன்னை சுத்தமா வச்சுக்க தவறானோ அப்பவே அவனோட சுயமரியாதை குறைய ஆரம்பிக்கும். சுயமரியாதை குறையிற இடத்துல தன்னம்பிக்கை இருக்காது. தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு பணம் எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. அழுக்கான தோற்றத்தோட ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறாரு. அதே சமயம் ஒரு சாதாரண உடை ஆனா ரொம்ப நீட்டா இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. நீங்க யாருக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க? இதுதான் உலகம். அடுத்ததா சாணக்கியர் பற்களை சுத்தம் செய்யறத ஏன் குறிப்பிட்டு சொல்றாரு தெரியுமா? முகம்தான் ஒரு மனுஷனோட முதல் அடையாளம். ஒருத்தர் பேசும்போது அவரோட வாய் துர்நாற்றம் அடிச்சாலோ இல்ல பற்கள் அழுக்கா இருந்தாலோ லக்ஷ்மி தேவிக்கு மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கும் அவங்க கூட பேச பிடிக்காது. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது உங்க தோற்றமே அதை தடுத்து நிறுத்திடும். இன்னொரு முக்கியமான விஷயம், கடுமையான சொற்கள். அழுக்கான மனசுல இருந்துதான் அழுக்கான வார்த்தை வரும். நாக்கு தான் ஒரு மனுஷனை ராஜாவாக்கும், அதே நாக்கு தான் ஒரு மனுஷனை நடுத்தெருவுல நிறுத்தும். கோபத்துல நீங்க பேசுற ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய வருமானத்தையோ இல்ல ஒரு நல்ல உறவையோ கெடுத்துடும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உங்க வீட்டை சுத்தம் பண்றீங்க? உங்க தோற்றத்துல நீங்க எவ்வளவு கவனம் செலுத்துறீங்க? மக்களே, வறுமைங்கிறது உங்க பாக்கெட்ல இருக்கிற காசு கம்மியா இருக்கிறது இல்ல, உங்க எண்ணமும் உங்க சூழலும் அழுக்கா இருக்கிறது தான் உண்மையான வறுமை. இன்னையிலிருந்து ஒரு முடிவெடுங்க. என் வீடு சின்னதா இருந்தாலும் அது ஒரு கோயில் மாதிரி சுத்தமா இருக்கும். என் பேச்சு மத்தவங்க மனசை காயப்படுத்தாது. எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சிருப்போம், சுத்தம் சோறு போடும்னு. அது உண்மைதானே? ரகசியம் 7. கொடுப்பதில் வளரும் செல்வம். ஒரு முரண்பாடான விஷயம் மாதிரி உங்களுக்கு தோணலாம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, சேமிச்சு வைக்கிற பணத்தை விட தர்மம் செய்யற பணம் தான் உங்க செல்வத்தை பல மடங்கு வேகமா பெருக்கும்னு சொல்றாரு. இதை நான் உங்ககிட்ட சொல்லும்போது, என்னங்க விளையாடுறீங்களா, எனக்கே கஞ்சிக்கு வழி இல்ல, இதுல நான் எங்க போய் தர்மம் பண்றதுன்னு நீங்க கேட்கறது என் காதுல விழுது. ஆனா இங்கதான் ஒரு ரகசியமான பணத்தோட சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. சாணக்கியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு கிணத்துல தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை நீங்க இறைச்சிக்கிட்டே இருந்தா தான் புது ஊற்று வரும்,
தண்ணியும் தெளிவா இருக்கும். ஐயோ தண்ணி தீந்துடுமேன்னு பயந்து போய் இறைக்காமையே இருந்தா அந்த தண்ணி பாசி பிடிச்சு மட்டமாகிடும். அப்புறம் புது ஊற்றும் வராது. பணமும் அப்படித்தான் மக்களே. உங்க கிட்ட இருக்கிற அந்த சின்ன தொகையிலையும் ஒரு சின்ன பகுதியை, அது ₹1 இருந்தாலும் சரி, உங்களை விட கஷ்டப்படுற ஒரு உயிருக்கோ ஒரு பசியுள்ள ஜீவனுக்கோ நீங்க கொடுக்கும்போது பிரபஞ்சத்தோட கதவு உங்களுக்காக திறக்குது. ஏன் தெரியுமா? கொடுக்கிற மனசு யாருக்கு வருதோ அவங்க கிட்ட வறுமை மனநிலை இல்லைன்னு அர்த்தம். என்கிட்ட இருக்கு, என்னால கொடுக்க முடியும்ங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதான் லக்ஷ்மி தேவிய உங்க வீட்டுக்கு வரவழைக்கும். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், எவ்வளவோ பெரிய பணக்காரங்க இருக்காங்க, ஆனா ஒரு பிச்சைக்காரனுக்கு ₹1 கொடுக்க கூட அவங்க மனசு வராது. அவங்க கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா ஐஸ்வர்யம் இருக்காது. ஆனா ஒரு கூலி தொழிலாளி தன் சாப்பாட்டுல ஒரு பகுதியை ஒரு நாய்க்கு போடுவார் பாருங்க, அவர்தான் உண்மையான செல்வந்தர். அந்த ஒரு சின்ன தர்மம் தான் அவரோட பண கர்மாவை மாத்தி அவருக்கு பெரிய வாய்ப்புகளை கொண்டு வரும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, தர்மம் செய்யறதுங்கிறது பணத்தை இழக்கிறது இல்ல, அது உங்க எதிர்காலத்துக்காக செய்யற ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஒரு விதைய மண்ணுல போடுறீங்க, அது மண்ணுக்குள்ள போயிடுச்சேன்னு வருத்தப்படுவீங்களா, இல்ல அது மரமாகி ஆயிரக்கணக்கான பழங்களை தரும்னு சந்தோஷப்படுவீங்களா? தர்மமும் அப்படித்தான். இப்போ ஒரு சின்ன கேள்வி, உங்ககிட்ட இருக்கிற அந்த ₹10ல ₹1 ஒரு நல்ல காரியத்துக்கோ இல்ல ஒரு பசியுள்ள உயிருக்கோ கொடுக்க உங்களுக்கு மனசு வருமா? மக்களே, கொடுப்பவன் கையே எப்பவும் மேலே இருக்கும்னு சொல்வாங்க. நீங்க கொடுக்க ஆரம்பிச்சா இயற்கை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். உங்க வருமானம் எவ்வளவோ இருக்கட்டும், அதுல ஒரு சின்ன பகுதியை தர்மத்துக்குன்னு ஒதுக்குங்க. அது உங்ககிட்ட இருக்கிற தீய சக்திகளை அழிச்சு செல்வத்தை சேர்க்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணம் வந்தா கொடுப்பேன்னு காத்துட்டு இருக்க போறீங்களா, இல்ல இருக்கிறத வச்சு மத்தவங்களுக்கு உதவுவேன்னு சொல்ல போறீங்களா? என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்வேன். ரகசியம் 8. இல்லத்தரசியும் உங்கள் வீட்டு அதிர்ஷ்டமும். இதுதான் உங்க வீட்டோட நிம்மதியையும் உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தையும் தீர்மானிக்க போற மிக முக்கியமான விஷயம். சாணக்கியர் அடிச்சு சொல்றாரு, எந்த ஒரு வீட்ல பெண்கள் மதிக்கப்படதையோ, எந்த வீட்ல பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த வீட்ல குபேரனே வந்து கொட்டினாலும் ஒரு பைசா கூட தங்காதுன்னு சொல்றாரு. இது நான் ஏன் உங்களுக்கு ஒரு விஷயமா சொல்றேன்னா, நாம எப்பவுமே என்ன நினைப்போம், எங்க காசு இருந்தாதான் வீட்ல நிம்மதி வரும்னு நினைப்போம். ஆனா உண்மை அது இல்லை. வீட்ல நிம்மதி இருந்தாதான் காசு வரும். சாணக்கியர் பெண்களை மகாலட்சுமியின் ஸ்வரூபம்னு சொல்றாரு. இது ஏதோ பக்தி பூர்வமான விஷயம் மட்டும் இல்லை, இதுல ஒரு பெரிய உளவியல் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு நடுத்தர குடும்பத்துல கணவன் சம்பாரிச்சிட்டு வர்ற அந்த சொற்ப வருமானத்தை ஒரு நிர்வாகியா இருந்து சிக்கனமா செலவு பண்ணி குடும்பத்தை வழி நடத்துறது யாரு? அந்த வீட்டுல இருக்கிற பெண் தான். அந்த பெண்ணை நீங்க மன கஷ்டப்படுத்துறீங்க, அவங்க கிட்ட கோபமா பேசுறீங்க, இல்ல அவங்கள அவமதிக்கிறீங்கன்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிடும். ஒரு நிர்வாகி மனசு உடைஞ்சா அந்த நிறுவனமே நஷ்டத்துல தான் போகும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் மகிழ்ச்சியா இருக்கிற வீட்டுல தேவதைகள் வாசம் செய்வாங்க. ஒரு ஏழை வீடா இருந்தாலும் சரி, அந்த வீட்டு பெண் சிரிச்ச முகத்தோடையும் திருப்தியாவும் இருந்தா அந்த வீட்டுக்கு வர்ற பண கர்மா ரொம்ப பாசிட்டிவா மாறும். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை உங்க மனைவி கிட்டையோ இல்ல அம்மா கிட்டையோ கொடுக்கும்போது ஒரு அன்போட கொடுங்க. அவங்க ஆசீர்வாதம் கலந்த அந்த பணம் ஓட்டப்பானையில ஊத்துன தண்ணி மாதிரி போகாது, அது பெருகும். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், வெளியில பெரிய ஆளா இருக்கிற எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ள வந்து தன் மனைவியையோ சகோதரியையோ கொடுமைப்படுத்துவாங்க. அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அவங்க வீட்டுல நிம்மதி இருக்காது. அந்த பணம் ஒரு நாள் அவங்கள விட்டு தீய வழியில ஓடிடும். ஆனா ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு வர்ற ஒருத்தர் தன் மனைவிக்கு ஒரு சின்ன பூ வாங்கிட்டு போய் அவங்க முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்கறாரு பாருங்க, அந்த சிரிப்புல தான் மகாலட்சுமி குடிகொள்கிறாள். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு கிளம்பும் போது உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்காக ஒரு சின்ன சந்தோஷத்தை கொண்டு போக போறீங்களா, இல்ல உங்க கோபத்தை கொண்டு போக போறீங்களா? நண்பர்களே, பணத்தை தேடி ஓடுறதுக்கு முன்னாடி உங்க வீட்டோட லக்ஷ்மியை சந்தோஷமா வச்சுக்கோங்க. பெண்கள் மதிக்கப்படுற இடத்துல தான் செல்வம் தானா வந்து சேரும். இது சாணக்கியரோட சத்திய வாக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீட்டோட மகிழ்ச்சி தான் உங்க செல்வத்தோட ஊற்று. ரகசியம் 9.
மௌனமே உங்கள் மூலதனம். இந்த 9வது ரகசியம் ஒரு சைக்காலஜிக்கல் கேம் மாதிரி. சாணக்கியர் ரொம்ப தெளிவா ஒரு கட்டளை போடுறாரு. உங்களுடைய நிதி நிலைமை, உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் மற்றும் உங்கள் பலவீனங்களை ஒருபோதும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள்னு சொல்றாரு. இதை நான் ஏன் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமா சொல்றேன்னா, நம்மள மாதிரி நடுத்தர மக்கள் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு சின்ன லாபம் வந்தா உடனே எல்லார்கிட்டயும் சொல்லுவோம். இல்ல ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் ஆலோசனை கேட்கிற பேர்ல தண்டோரா போடுவோம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு விதை மண்ணுக்கடியில ரகசியமா இருக்கும்போதுதான் அது செடியா முளைக்கும். அந்த விதையை நீங்க தோண்டி வெளியில காட்டிட்டே இருந்தா அது அழுகி போயிடும். உங்களுடைய பொருளாதார திட்டங்களும் அப்படித்தான். ஏன் ரகசியமா வைக்கணும்? 2 காரணங்கள் இருக்கு. 1, கண் திருஷ்டி. இது ஏதோ மூட நம்பிக்கை இல்லை. நீங்க ஒரு நல்ல நிலைக்கு வரப்போறீங்கன்னு தெரிஞ்சா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. அவங்களோட பொறாவை கலந்த அந்த பார்வை உங்க முன்னேற்றத்துக்கு தடையா மாறும். 2வது தடை. நீங்க ஒரு புது முயற்சியில இறங்கும் போது 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. இதெல்லாம் உனக்கு எதுக்கு, இதுல நஷ்டம் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லி உங்க தன்னம்பிக்கையை உடைப்பாங்க. கடைசியில நீங்க அந்த வேலையையே செய்யாம விட்டுடுவீங்க. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, செயலில் காட்டுங்க, சொல்லில் காட்டாதீங்க. உங்ககிட்ட பணம் இல்லையா, அதை மத்தவங்க கிட்ட சொல்லி வருத்தப்படாதீங்க. ஏன்னா உலகம் பலவீனமானவனை மதிக்காது. உங்ககிட்ட பணம் அதிகமா வருதா, அதை சொல்லி பெருமைப்படாதீங்க. ஏன்னா உலகம் பணக்காரனை பார்த்து பொறாமைப்படும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய கனவை, அந்த பிசினஸ் ஐடியாவை எத்தனை பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கீங்க? நண்பர்களே, அமைதியா உழையுங்கள். உங்க வெற்றி சத்தமா பேசட்டும். நீங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்து ஒரு கார் வாங்குறீங்க, இல்ல ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அது மற்றவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கணுமே தவிர அதுக்கு முன்னாடி நீங்க போடுற ஒவ்வொரு அடியும் யாருக்கும் தெரியக்கூடாது. இனிமே ஒரு முடிவெடுங்க. என் அடுத்த கட்டம் என்னன்னு என் உழைப்புக்கு மட்டும்தான் தெரியும். ரகசியம் 10. பேராசையா பேராற்றலா? சாணக்கியர் ஒரு முத்தாய்ப்பான விஷயத்தை சொல்றாரு. பேராசை பிடிச்சவனுக்கு நிம்மதி இருக்காது, அந்த நிம்மதி இல்லாத இடத்துல செல்வம் நிலைக்காதுன்னு சொல்றாரு. இதை நான் ஏன் உங்களுக்கு ஒரு விஷயமா சொல்றேன்னா, பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை வேற, பேராசைங்கிறது வேற. ஆசை உங்களை உழைக்க வைக்கும், ஆனா பேராசை உங்களை அழிவு பாதைக்கு கூட்டிட்டு போகும். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், ஆன்லைன் சூதாட்டம், ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம்னு வர்ற போலி திட்டங்கள், அப்புறம் லாட்டரி, இதெல்லாம் எதை நம்பி இயங்குது? நம்மளோட பேராசையை நம்பிதான். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இது ஏதோ சும்மா இருக்கிறதுக்கான வார்த்தை இல்லை. நீங்க நேர்மையா உழைச்சு வர்ற அந்த வருமானத்துல ஒரு திருப்தி அடைய கத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனசு ஒரு தெளிவான ஏரி மாதிரி அமைதியாகும். அந்த தெளிவான மனசுதான் இன்னும் பெரிய உயரத்துக்கு போறதுக்கான சரியான முடிவுகளை எடுக்க உதவும். பேராசை பிடிச்சவன் என்ன பண்ணுவான்னா, குறுக்கு வழியை தேடுவான். அந்த அவசரத்துல அவன் கையில இருக்கிற முதலீட்டையும் இழந்துட்டு நடுத்தெருவுல வந்து நிப்பான். ஆனா நிதானமா நேர்மையா படிப்படியா முன்னேறுவேன்னு நினைக்கிற ஒரு ஏழை அல்லது நடுத்தர மனிதன் ஒரு நாள் ஒரு நிலையான சாம்ராஜ்யத்தையே உருவாக்குவான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் மகிழ்ச்சியா இருக்கேன், ஆனா இன்னும் பெரிய இடத்துக்கு போக உழைப்பேன்னு உங்களுக்கு சொல்ல தைரியம் இருக்கா? மக்களே, வறுமைங்கிறது உங்ககிட்ட பணம் இல்லாததில்ல, உங்ககிட்ட திருப்தி இல்லாததுதான். நீங்க எப்போ உங்ககிட்ட இருக்கிறத மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமா கொடுக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ். கண்ணுக்கு தெரியாத அந்த 11வது ரகசியம். வீடியோவோட ஆரம்பத்துல ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் தர்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன தெரியுமா? சாணக்கியர் யாருக்கும் சொல்லாத, ஆனா அவர் வாழ்ந்து காட்டின ஒரு ரகசியம் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில வறுமைங்கிற வார்த்தையே இருக்காது. நல்ல கவனிங்க. பணம் உங்க கையில தங்குறது உங்களோட திறமையால மட்டும் இல்ல,
அது உங்க மேல மத்தவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையால மட்டும்தான். ஆச்சரியமா இருக்கா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கடையில பொருள் வாங்குறீங்கன்னா அந்த முதலாளி மேல இருக்கிற நம்பிக்கையில தான் பணத்தை கொடுக்கறீங்க. ஒருத்தர் உங்களுக்கு வேலை கொடுக்கறாருன்னா உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் சம்பளம் கொடுக்கறாரு. அப்போ உங்க கையில பணம் தங்கணும்னா நீங்க எதை சம்பாதிக்கணும் தெரியுமா? நாணயம். ஒரு மனுஷன் கிட்ட நாணயம் இருந்தா அவன் கிட்ட நாணயங்கள் தானா வந்து சேரும். இன்னைக்கு உங்க பாக்கெட்ல பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா இவன் சொன்னா செய்வான், இவன் தப்பு பண்ண மாட்டான்ங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த உலகத்துக்கிட்ட நீங்க சம்பாதிச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை தான் ஒரு ஆபத்து வரும்போது உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பணத்தை தேடி ஓடுறதை விட ஒரு நம்பிக்கையான மனிதனா மாற ஓடுங்க. அப்புறம் பாருங்க, பணம் உங்களை தேடி ஒரு நிழல் மாதிரி வரும். இதுதான் பணத்தோட ஆகச்சிறந்த ஆன்மீக ரகசியம். நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ முடிய போகுது. ஆனா இது ஒரு முடிவா இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையோட ஒரு புதிய தொடக்கமா இருக்கணும். நாம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த 10 ரகசியங்களும் ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்ச விஷயங்கள் மட்டும் இல்ல. இது பல ஆயிரம் வருஷமா நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன வாழ்வியல் பொக்கிஷம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டம், உங்க மனைவி தியாகம் பண்ண ஆசைகள், உங்க குழந்தைகளோட எதிர்காலம், இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டாமா? விதி என் கையை கட்டி போட்டுடுச்சுன்னு சொல்றது சுலபம். ஆனா என் விதியை என் உழைப்பால நான் மாத்தி எழுதுவேன்னு சொல்றது தான் வீரம். சாணக்கியர் வாழ்ந்த காலத்துல இருந்ததை விட இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா அந்த பழைய ஒழுக்கமும் நேர்மையும் இன்னைக்கு ரொம்ப கம்மி. நீங்க அந்த நேர்மையை கையில எடுத்தீங்கன்னா இந்த உலகம் உங்க முன்னாடி மண்டியிடும். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்க வறுமையே உங்க உழைப்பு ஒரு நாள் அடிச்சு விரட்டும். அன்னைக்கு நீங்க இந்த வீடியோவை நினைச்சு பாப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருப்பை மூட்டி இருந்தா, ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தா, அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. உங்க மனசுக்குள்ள இப்போ என்ன தோணுது? என்னால முடியும்னு தோணுதா? அத ஒரு உறுதிமொழியா கமெண்ட்ல நான் மீண்டு வருவேன்னு டைப் பண்ணுங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கு, அது நிஜமாகும். உங்க முன்னேற்றத்துக்காக நான் எப்பவும் கூட இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கனவுகளை விடாதீர்கள், உங்கள் நேர்மையை கொல்லாதீர்கள். வெற்றி நமதே.